மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள முக்கியமான சமஸ்தானங்களில் ஒன்று சிறுமலை சமஸ்தானம். அதை ஆட்சி செய்தவர் ஜமீன்தார் வானாதிராயன். அவர் கலைப்பொருட்களை சேகரிப்பதில் தீராத ஆர்வம் கொண்டவர். ஒரு நாள் ஓவியர் ஒருவரின் மூலமாக சீன மந்திரவாதியினால் உருவாக்கப்பட்ட ஒரு மாய கண்ணாடியை பற்றி கேள்விப்படுகிறார். அந்த மாய கண்ணாடி தற்போது பர்மாவில் இருப்பதை அறிகிறார். அப்போது ஜப்பான் ராணுவத்தின் பிடியில் இருந்த பர்மாவை ஆங்கிலேயர்கள் போர் தொடுத்து மீண்டும் கைப்பற்றினர். மேலும் அங்கே காலம் காலமாக வாழ்ந்து வந்த லட்சக்கணக்கான தமிழர்களை தங்கள் நிலங்களையும் உடைமைகளையும் பறித்துக் கொண்டு நிராயுதபாணியாக்கி அகதிகளாக நாட்டை விட்டு வெளியேற்றிக் கொண்டிருந்தனர். அந்த சூழலில் தான் ஜமீன்தார் வானாதிராயன் மாய கண்ணாடியை வாங்குவதற்காக பர்மா வந்தடைகிறார். உலகின் பெரிய நிலப்பிரபுக்கள், பாளையக்காரர்கள், மன்னர்கள் அந்த மாய கண்ணாடியை வாங்க போட்டி போட்ட போதும் அனைவரையும் மிஞ்சின பெரும் விலை கொடுத்து மாய கண்ணாடியை வாங்குகிறார். அதற்கான காரணம் ஒன்றுதான். புதியது பழையதாகும் போது அனைவராலும் புறக்கணிக்கப்படுகிறது. ஆனால் பழையது பழமையாகவே கிடைக்கும் போதுதான் உருமாற்றம் அடைந்து அது புத்துயிர்ப்பு பெறுகிறது. தொல்லே மணியாச்சு, கிளம்புடா, நாளைக்கு பார்த்துக்கலாம். அண்ணா நீங்கள் கிளம்புங்கண்ணா, அண்ணி தனியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, முடிச்சுட்டு கிளம்பிடுறேன். டேய் அண்ணனை கூப்பிட்டு போடா. பார்த்தியா டேய், எங்களை போக சொல்லிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு தெரியும். இது ஹாஸ்டல்ரா, லாட்ஜ் இல்லை. பல்லே இப்போல்லாம் நீட்டுன்னு ஏதோ சொல்கிறாங்க, பார்த்துக்கோ, அப்புறம் இஷ்டம். அண்ணா 2 நாளாக இங்கே தான் இருக்கேன், யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரியுமா? நீங்கள் கிளம்புங்கண்ணே. டேய் வாடா போலாம். காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணாமல் கண்ட மணிக்கு அலையுது பாரு. மணி கூட சேர்ந்ததுலேருந்து அப்படி ஆகிட்டான். ஹலோ. ஏய் எங்கடி இருக்க? ஏய் நம்ம கூட வெளியில வந்திருக்கேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? நான் அப்பவே வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இந்த பேர் இப்போ மட்டும் நீ வரல, நம்ம பொண்ணு விட்டு டிக்டாக்ல விட்டுருவேன். ஏய் அப்படிலாம் அது பண்ணிடாதடா ப்ளீஸ். நான் தான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்படியே இப்படிலாம் சும்மா அனுப்பிட்டு இருக்காத. பாய்ஸ் ஹாஸ்டலில் இருக்க 1013 சீக்கிரம் வா. ராவர்சன் குப் பண்ணி ஏறிச்சு. ஏய் யாரு?
லைவ் போயாச்சா? டேய் லைவ் தான் போயிட்டு இருக்கு, நீ தள்ளுடா. ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். ஃபேஸ்புக் லைவ்ல இருக்கோம். நம்ம காலேஜ் பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க. ஓ ஹாய், என் பேர் மது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். புதுசாக ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்மளோட அழிஞ்சு போகிற கலைகளை கற்றுத்தராங்க. அண்டு வேற என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, பட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க் யூ. தேங்க்யூ. Hey Simon, tell us about yourself. Hi, my name is Simon. I am from France. I just love this sculpture here in South India. So I have traveled all the way from Paris to learn this art. And I am so happy to be here. Thank you. Thank you. Hello sir. Hi. சார் நம்ம காலேஜ் பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். என்ன சொல்கிறது? ஓகே, அருண் கோபால், பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இட்ஸ் மை ட்ரீம் தட் ஹஸ் கம் ட்ரூ டுடே. டேய் குர்ரா, இந்த எக்ஸ்கியூஸ் சார். யா ப்ளீஸ். டேய் மகிழ், இதான் சொல்றான். ஏன்னா சொல்கிறது? இதான் சொல்றான். ஹாய், என் பேர் மகிழ். இந்த காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஓகே தானே? அவ்வளோதானா? போதும். சரி ஓகே. ஹாய். ஹே ஹாய். பிஸியா? நாட் ரியலி. சொல்லு. எப்படி சொல்கிறது தெரியல. நர்வஸாகவும் இருக்குது, எக்ஸைட்டடாகவும் இருக்குது. அது எப்படி? பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லு. இல்லை வேணாம். அரவிந்த், எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. என்ன விஷயம்? உன்னோட ஃபர்காட்டன் ஃபாரஸ்ட் டாக்குமெண்ட்ரி இருக்குல்ல, அது ஆம்ஸ்டர்டாம் டாக்குமெண்ட்ரி ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகிருக்கு. நிஜமாவா? சீரியஸாக? தோ இன்விடேஷன். Oh my god, I can't believe this. எவ்வளோ நாள் கனவு தெரியுமா? ஓ, Thank you. Will you teach me? Don't worry, man. We are ready to teach you. Oh, thank you. டேய் மகிழ், வாடன் கூப்பிட்றான்டா. சார், கூப்பிட்டீங்கன்னு பையன் சொன்னான். சார், பிரின்சிபல்கிட்ட என்னடா சொன்ன? புரியல சார். பிரின்சிபல்கிட்ட என்னை பற்றி என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லல சார். நான் இங்கே தண்ணி அடிக்கிறேன்னு பிரின்சிபல்கிட்ட போட்டு கொடுத்துருக்க? சார், யாரோ என்னை பற்றி உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க. நான் சத்தியமாக பிரின்சிபல்கிட்ட உங்களை பற்றி எதுவும் சொல்லல சார். ஏய், செவிலி திரும்பிடும். நீ தான் போட்டு கொடுத்துருக்க நியூஸ் வந்திருக்கு. நீயும் ரூம் பசங்க உடனே ரூமை காலி பண்ணிவிட்டு இந்தா 1013க்கு போங்க. சார், இதுக்கும் ரூம் மாத்திரத்துக்கும் என்ன சார் சம்மந்தம்? ஏய், புடுறாண்ணா புடுறா. வாங்க சார். ஹலோ சார். ஜேர்னிலாம் எப்படி இருந்துச்சு? வீட்டிலலாம் சௌக்கியமா? சார்,
இப்போ தான் எங்களுக்கு அந்த ரூம் செட் ஆச்சு, அதுக்குள்ளே மாற்ற சொல்கிறீங்க சார். நான் உன்னை போறியான்னு கேட்கல, போன்னு சொல்கிறேன். சார் எனக்கு ரூம் ரெடி ஆயிடுச்சா? இந்த பசங்க இந்த ரூமை காலி பண்ணி போறாங்க. டேய் டேய் மகிழ், பிரின்சிபல் நீ தான் போட்டு கொடுத்தேன்னு வார்டனுக்கு எப்படி தெரிஞ்சு? அதான்டா எனக்கும் தெரில. கூட இருக்கிற எவனும் ஒருத்தன் தான் நம்மளை போட்டு கொடுத்துருக்கான். சரி விடு, நான் உண்மையை தானே சொன்னேன். ஆனால் மச்சி வார்டனும் கட்டம் கட்டிட்டான், பார்த்து இருந்துக்கோ. ஹலோ, நல்லா இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ராஜேஷா, அது ஒரு நிமிஷம். அம்மா என்னோடய ஃபோன் சர்வீஸ் கொடுத்துருக்கம்மா, ஏதாவது மணி நம்பர் கேட்க கொடுங்க. ஓகே. டேய் மகிழ் வாடா. என்னடாச்சு அகில்? சொல்லுமா, அப்பா எப்படி இருக்காங்க? என்னது ஆக்சிடெண்ட்டா? எப்போ? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? சரி, நான் உடனே கிளம்பி வரேன். வேண்டாமா, நீ அப்பாட்ட ஃபோனை கொடு. நீங்கள் ஏன்ப்பா சைக்கிளில் போனீங்க? பஸ்ஸில் போக வேண்டியதானே? ஹலோ ஹலோ கொஞ்சம் ப்ளீஸ். என்னடி